ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் புக்கில் இருக்கக்கூடிய இடியம்ஸ் பார்க்க போகிறோம். 100லேருந்து 200 இடியம்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, எய்ட் அண்ட் அபவுட் வரைக்கும் பார்த்துருக்கோமா. நெக்ஸ்ட்டு அலாரம்ஸ் அண்ட் எஸ்கர்ஷன்ஸ்னால் ட்ரிப்பு போகிறது கைஸ். எஸ்கர்ஷன்ஸ்னால் டூர் போகிறது தான் ட்ரிப்பு, டூரு இதெல்லாம் தான் எஸ்கர்ஷன் சொல்கிறாங்க. நம்ம வச்சுருக்க அலாரம் எஸ்கர்ஷன் அப்பையும் காலையில் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருந்தால் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுமா. ஸோ கன்ஃபியூஸ்டு ஆக்டிவிட்டி. அலாரம்ஸ் அண்ட் எஸ்கர்ஷன்ஸ் கன்ஃபியூஸ்டு ஆக்டிவிட்டி. ஓகேவா. அலைவ் அண்டு கிக்கிங். அலைவ்னா உயிரோடு இருக்கிறது, கிக்கிங்னா எட்டி உதைக்கிறது. இது ரெண்டுமே பண்ணால் நல்லா தான் இருக்கான், குட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறது டினோட் பண்ணுறது தான் அலைவ் அண்ட் கிக்கிங்கிறது இடியம். ஓகேவா. அலைவ் அண்ட் கிக்கிங்கிற இடியம் எதை டினோட் பண்ணுறாங்கன்னா, அவன் நல்லா தான் இருக்கான் விளாட்றான், உதைக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுல அதுதான் அலைவ் அண்ட் கிக்கிங் இன் குட் ஹெல்த்து. ஆல் எகாக்னா அமேஸ்டு, ஒரு சர்ப்ரைஸ் ஃபீல் பண்ணுறது தான் ஆல் எகாக். ஓகேவா. ஆல் அண்ட் சன்ரைனா குளிர்காயிறது. இப்போது கொஞ்சம் கூலிங்கான பிளேஸ்லேருந்து வெயிலில் வந்து கொஞ்ச நேரம் நிற்போம் தெரியுமா, குளிர்காயிறது. ஆல் அண்ட் சன்ரைனா எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க மென் விமன் யாருனாலும் வந்துட்டு நிற்கிறாங்களே, எவ்ரிபடி வித்தவுட் டிஸ்டிங்ஷன்ஸ், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே யார் வேணால் வந்து நின்றுக்கலாம். ஆல் இன்க்ளூடடு. ஆல் அண்ட் சன்ரை. ஓகேவா. ஆல் இயர்ஸ்னால் டீப்பாக லிசன் பண்ணணும். ஆல் இயர்ஸ் லிசனிங் இன்டர்ன்லி, வெரி அட்டென்டிவ். நம்மளோட எல்லா காதையும் கொடுத்து லிசன் பண்ணுறது தான் ஆல் இயர்ஸ். ஓகேவா. ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னால் யாராச்சும் ஒரு கொஷினோ ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நானும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கை நீட்டுவோம் தெரியுமா. எவ்ரி ஒன் அவைலபிள் டு ஹெல்ப் வித் த ப்ராப்ளம். ஓகேவா. ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னால் எல்லாருமே நானும் அந்த ப்ராப்ளமுக்கு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக். எல்லாருமே நானும் நீட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்கில் வந்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு கை நீட்டுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எவ்ரி ஒன் அவைலபிள் டு ஹெல்ப் வித் த ப்ராப்ளம். ஓகேவா. ஆல் ஹேட் அண்ட் நோ கேட்டில். ரொம்ப வாய் பேசுவோம் ஆனால் வந்துட்டு ஆக்ஷனில் எதுவுமே இருக்காது. ஒன் ஹூ இஸ் ஃபுல் ஆஃப் பிக் டாக் பட் லேக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ஷன். ஆல் ஹேட் ப்ரோ மாதிரி எல்லாத்துலேயும் பேசுவோம், இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம், ஆனால் ஆக்ஷன்ஸில் ஒன்றும் இருக்காது. ஆல் ஹேட் அண்ட் நோ கேட்டில். ஓகேவா. ஆல் இன். என்னோட எல்லாத்தையும் நான் போட்டேன்டா, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் போட்டேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸாஸ்டடு. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது. என்னால் ஆல் இன் எல்லாத்தையும் போட்டேன், ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறது தான் ஆல் இன். ஆல் இன் எ டேஸ் ஒர்க்கு. பார்ட் ஆஃப் பர்சன்ஸ் டிப்பிக்கல் ஒர்க்கு. ஆல் இன் ஏ டேஸ் ஆஃப் ஒர்க்கு அப்படின்னா, என்னடா இவ்வளோ வேலை பார்க்குற, ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸோ இல்லை யாராச்சும் வந்தாலும் என்ன இவ்வளோ வேலை பார்க்குற அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, இவ்வளோ வேலைலாம் இல்லை, இதெல்லாம் வந்துட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கில் இதுவும் ஒரு ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஆல் இன் ஏ டேஸ் ஒர்க்கு. ஓகேவா. ஆல் மூன் ஷைன்னா போலியானது. எல்லா மூணும் ஒரே ஒரு மூணு மட்டும்தான் ஷைன் ஆகும். எப்படி எல்லா மூணும் ஷைன் ஆகும்? ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டி. சரியா. போலியான விஷயத்தை டினோட் பண்ணுறது தான் ஆல் மூன் ஷைன். கன்காக்டன்னா ஈடுகட்டப்பட்டது. ஃபார் ஃப்ரம் ரியாலிட்டி போலியானது. சரியா. ஆல் மூன் ஷைன்னா நான்சென்ஸான திங்ஸு கன்காக்டட். சாரி கைஸ். ஆல் அவர் மைட் அண்ட் மெயின். ஆல் அவர் மைட் அண்ட் மெயின்னா ஃபுல் ஃபோர்ஸ், என்னோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன். ஆல் அவர் மைட் அண்ட் மெயின். ஓகேவா. ஆல் அவர் மைட் அண்ட் மெயின்னா ஃபுல் ஃபோர்ஸாக இறங்குறது தான் ஆல் அவர் மைட் அண்ட் மெயின். அப்புறம் ஆல் ஓவர் ஹில்ஸ் ஆஃப் ஏக்கர். ஆல் ஓவர் ஹில்ஸ் ஆஃப் ஏக்கர்னா எவ்ரிவேர், எல்லா இடத்தையும் டினோட் பண்ணுறது தான் ஆல் ஓவர் ஹில்ஸ் ஆஃப் ஏக்கர். ஆல் ஓவர் ஹில்ஸ் ஆஃப் ஏக்கர்னால் ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்கிற மாதிரி ஆல் ஓவர்னு வந்தாலே எல்லா இடமும் எவ்ரிவேர். ஆல் தம்ஸ்னால் தம் பிரிண்ட்டு ஒரு தம்பில் வச்சா தானே கிளியராக இருக்கும். எல்லா தம்ஸ்லேயும் தம் பிரிண்ட் வச்சா, ஆல் தம்ஸை வச்சா கிளம்ஸியாக இருக்கும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும், ஃபிசிக்கலி ஆக்வர்டு. ஓகேவா.
ஆல்மா மேட்டர்னால் இன்ஸ்டியூட்டை டினோட் பண்ணுறது தான் ஆல்மா மேட்டர். ஸ்கூலோ காலேஜோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்டை டினோட் பண்ணாலும் அதுதான் ஆல்ஃபா மேட்டர். வேர் ஐ காட் எஜுகேஷன். ஓகேவா. ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஆல்ஃபா அண்ட் ஒமேகானா பிகினிங் அண்ட் எண்டை தான் ஆல்ஃபா அண்ட் ஒமேகான்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபானா பிகினிங், ஒமேகானா எண்டிங். ஓகேவா. ஆல்ஃபபெட் சூப். ஆல்ஃபபெட் சூப்னா மெட்டாஃபரை யூஸ் பண்ணி மட்டும் பேசுகிறது. எ மெட்டாஃபர் ஃபார் அன் abundance ஆஃப் அப்ரிவேஷன் ஆர் acronym. ஆல்ஃபபெட் சூப்னா ஆல்ஃபபெட்ஸ்னால் இங்கிலீஷில் இருக்க ஆல்ஃபபெட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப் குடிக்கிறோம்ல, ஆல்ஃபபெட் சூப்னா மெட்டாஃபர் ஃபார் அன் abundance ஆஃப் அப்ரிவேஷன். அதாவது மெட்டாஃபர்னால் எதிகை மோனி மாரி தமிழில், இங்கிலீஷில் மெட்டாஃபர்னு சொல்லுவாங்க. ஃபார் அன் abundance ஆஃப் அப்ரிவேஷன், நிறைய அப்ரிவேஷனுக்கு மெட்டாஃபர் ஆர் அக்ரினிம்காக இருந்தாலும் சரி, அப்ரிவேஷனுக்கு இருந்தாலும் சரி, அதுக்கு வந்துட்டு மெட்டாஃபர் இது பண்ணுறது தான், டினோட் பண்ணுறது தான் ஆல்ஃபபெட் சூப்பு. ஓகேவா. ஆல்வேஸ் ஏ பிரைட்ஸ் மெய்டு நெவர் ஏ பிரைடு அப்படின்னா எப்போதுமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க பர்சன் செகண்ட்லேயே இருப்பாங்க, ஃபஸ்ட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்கிறது டினோட் பண்ணுறது தான் ஆல்வேஸ் ஏ பிரைட்ஸ் மெய்டு நெவர் ஏ பிரைடு. ஓகேவா. சம்மன் ஹூ இஸ் நெவர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் ஏ பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஓகேவா. எப்போதும் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆல்வேஸே பிரைட்ஸ் மெய்டாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. நெவர் ஏ பிரைடு, பிரைடாக மாற மாட்டாங்க. மற்றவங்களை ஹெல்ப் பண்ணிகிட்டே எப்போதும் செகண்ட் பொசிஷனில் இருப்பாங்களே தவிர அவங்கள பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்வேஸ் ஏ பிரைட்ஸ் மெய்டு நெவர் ஏ பிரைடு. ஓகேவா. அண்ட் அபவுட் டர்ன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது. நின்றுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் மார்ச் பாஸ்ட்லாம் பண்ணும்போது அபவுட் டர்ன் சொன்னால் அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து பேக் திரும்பவும், பேக்லேருந்து ஃப்ரண்ட் திரும்பவும், அதுதான் அண்ட் அபவுட் டர்ன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணது அபவுட் டர்ன். அண்ட் அக்கௌண்ட் விச் இஸ் இன் த ரெட் தட் விச் இஸ் ஓவர் ட்ரான். ஒரு அக்கௌண்ட் ரெட்டாக இருந்துச்சுன்னா, அண்ட் அக்கௌண்ட் விச் இஸ் இன் ரெட்னா நெகட்டிவ் பேலன்ஸில் போயிட்டுருக்குன்னு சொல்லுவோமா. நெகட்டிவ் பேலன்ஸில் போயிட்டுருக்கிறது தான் அண்ட் அக்கௌண்ட் விச் இஸ் இன் டெட் ரெட். அண்ட் ஆர்ம் சேர் கிரிட்டிக்னா தியரியை பேஸ் பண்ணி மட்டுமே அட்வைஸ் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமே. ஓகேவா. அண்ட் ஆர்ம் சேர் கிரிட்டிக் someone who gives advice based on theory. armchair criticனா அதாவது அந்த ஆர்ம்சேரு ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் படிச்சிருந்தேன், இப்படி தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் இது பண்ணாமல் படித்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்லுவாங்களே தவிர ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது தான் அந்த அட்வைஸ் சொல்லுவாங்க. அண்ட் ஆர்ம்சேர் கிரிட்டிக் ஆர்ம்சேரில் உட்காந்துக்கிட்டே குறை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க தான் அண்ட் ஆர்ம்சேர் கிரிட்டிக். ஓகேவா. ஆரோ இந்த கியூவர் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் கேன் பி ஃபாலோடு. கியூவர்னால் அந்த வில்லெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு முதுகில் ஒரு இது மாட்டிருப்போம்ல, அதான் கியூவர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆரோ இந்த கியூவர்னால் ஸ்ட்ராட்டஜிஸ், அதை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும், சும்மா எடுத்து யூஸ் பண்ண முடியாதுல. அண்ட் ஆரோ இந்த கியூவர். ஓகேவா. அண்ட் ஆர்டிக்கல் ஆஃப் ஃபேத்து நிறைய நம்பிக்கையாக இருக்கிறவங்கள தான் அண்ட் ஆர்டிக்கல் ஆஃப் ஃபேத்துன்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணலாம் இடியமில். அண்ட் ஆக்ஸ் டு கிரைண்டு எனக்குன்னு இருக்கிற கோடாலே நான் கிரைண்ட் பண்ணணும், ஷார்ப் பண்ணணும்னா அது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட்டு, செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டு, ஹாவ் அ செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் ஆக்ஸ் டு கிரைண்டு எனக்குன்னு இருக்கிற கோடாலே நான் சாணம் கிரைண்ட் பண்ணணும், அதாவது ஷார்பன் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா. அண்ட் அயன் வில்னால் எனக்கு இருக்க நிலையான ஒரு ஒப்பீனியனு, ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், கண்டிப்பாக அந்த டைம் நம்ம அடிக்கிறோம், கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் அண்ட் அயன் வில். இட் மே பி எனிதிங், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பைக் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதாலும் சரி, ஒரு அயன் வில் இருந்தால் எதனாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். அண்ட் ஓப்பன் புக்னால் எந்த ஒரு சீக்ரெட்ஸும் இல்லாமல் ஒன் அபவுட் whom it is easy to know everything, ஒருத்தவங்களை பற்றி ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது அண்ட் ஓப்பன் புக்காக இருக்கிறது. க்ளோஸ்டு புக்னால் ரொம்ப மிஸ்டீரியஸான ஆள், இவனை பற்றி எப்போ என்ன பண்ணுவானே தெரியாதுன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறது க்ளோஸ்டு புக்கு. ஓப்பன் புக்குனால் இவனை பற்றி எல்லாமே தெரியும், இந்த டைமில் இது இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான், அந்த டைமில் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்கிறது தான் அண்ட் ஓப்பன் புக்கு. அண்ட் அப்ஹில் டாஸ்க்குனால் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அப் ஹில்னால் ஹில் ஞாபகம் வச்சுக்கோங்க, மலை ஏறுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அண்ட் அப் ஹில் டாஸ்க்கு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்டுனா சம்திங் தட் காசஸ் ஃப்ரிக்ஷன், காஸ் ஆஃப் அனிமாசிட்டி. ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்ட்னா ஒரு ஆப்பிளுக்காக சண்டை போடுறது தான் ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்டு. ஓகேவா. சம்திங் தட் காசஸ் ஃப்ரிக்ஷன்னா உராய்வு. ஓகேவா. ஆப்பிள் ஆஃப் டிஸ்கார்ட்னா ஒரு ஆப்பிளுக்காக போய் சண்டை போட்டுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இடியம்.
இடியமாக அதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ வெரி டியர் டு சம்திங். ஒருத்தவங்களை பார்த்தோன்னு நம்ம ரொம்ப சரி இவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படி ஒரு ஃபேவரேட்டான ஆள் வரும்போது நம்ம அப்படி பார்க்குறோம், ஈகராக பார்ப்போம் தெரியுமா, வந்துட்டானா வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வெரி டியர் டு சம் ஒன் தான் ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ. அவங்க கண்ணுக்கு அவங்க ஆப்பிள் மாரி தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐனா வெரி டியர் டு சம் ஒன். அப்புறம் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் ரெண்டுமே வேறு வேறு திங்ஸ். டூ அன்லைக் திங்ஸ் ஆர் பீப்புள். வேவ் லென்த்தே இல்லாத ஆளோட நம்ம வந்துட்டு வெளில போனாலோ ட்ரிப் போனாலோ ஏதாச்சும் பர்ச்சேசிங் பண்ணாலும் நம்மளோட வேவ் லென்த்துக்கு தான் யார் இருந்தாலும் அவங்கள தான் கூப்பிட்டு போக முடியும். வேவ் லென்த்தே இல்லாத ஆள் போய் கூப்பிட்டு போனால் அவங்க ஆப்பிள்ஸு அப்புறம் ஆரஞ்சு போலவே ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் போல தான் இருப்பாங்க. ஒட்டாத மாரி ஜெல்லே ஆகாத மாரி தாமரை இலையில் தண்ணி ஊற்றி விட்ட மாரி இருக்கிற மாரி இருக்கும். அதான் ஆப்பிள்ஸ் அண்டு ஆரஞ்சஸ். ஓகேவா. ஆர்கியூஸ் ஐடுனா நம்ம பண்ணுற வாக்குவாதம் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி வாட்ச்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, என்னென்ன டிபேட் இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கியூஸ்னால் நம்ம பண்ணுற வாக்குவாதம் எல்லாமே. ஐடுனா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆர்கியூஸ் ஐடுனா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஆர்கியூஸ் ஐடு. அரௌண்ட் த கிளாக்னா டே அண்ட் நைட்டு. எப்போதுமே கிளாக் சுற்றிகிட்டே இருக்குன்னா டேயும் சுற்றிட்டு இருக்குது நைட்டும் சுற்றிட்டு இருக்குது. ஒரு ஹோல் டே சுற்றிட்டு இருக்குது அரௌண்ட் த கிளாக்கு. ஆஸ் த மேட்ரு ஆஃப் ஃபேக்ட்டு ஆக்சுவலாக நடக்கிறது தான் ஆஸ் எ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட்டு. ஃபேக்ட்னாலே என்ன, ஃபேக்ட் என்ன, ரியாலிட்டி என்ன, ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி ஆஸ் இட் ஹேப்பன்ஸ். நடக்கிறது தான் ஆஸ் எ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட்டு. ஆஸ் பால்ட் ஆஸ் ஏ கியூ பால் அப்படின்னா, பால்டுனா சொட்டை டினோட் பண்ணுறது தான் பால்டு. கியூ பால்னால் அந்த பூல் பால் விளையாடுவோம் தெரியுமா, பில்லியார்ட்ஸ் மாதிரி. ஒரு க்ரீன் கலரு ஒரு இண்டோரில் க்ரீன் கலர் ஒரு கோட் மாதிரி சின்னதாக ஒரு டேபிளில் பாலை ஒரு ஸ்டிக்கால் இது பண்ணுவோம் தெரியுமா, அதுதான் கியூ பால். அந்த பால் பேர் தான் கியூ பால். அந்தமாரி பால்டாக இருக்கிறவங்கள தான் வந்துட்டு ஆஸ் பால்ட் ஆஸ் ஏ கியூ பால். கம்ப்ளீட்லி பால்டு, ஃபுல்லாக சொட்டையாக இருக்கிறவங்க டினோட் பண்ணுறது ஆஸ் பால்ட் ஆஸ் ஏ கியூ பால். அந்த பால் மாரி தலையில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக பால்டாக தான் இருக்காங்க அப்படின்னு டினோட் பண்ணுறது. ஆஸ் கிளியர் ஆஸ் ஏ பெல் அடிச்சா டக்குன்னு கேட்கணும், அதேமாரி டக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆஸ் கிளியர் ஆஸ் ஏ பெல். ரெடிலி அண்டர்ஸ்டுட், டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி தான் டினோட் பண்ணுறது ஆஸ் கிளியர் ஆஸ் ஏ பெல், ரெடிலி அண்டர்ஸ்டுட். ஆஸ் கிளியர் ஆஸ் மட்டு என்ன தெளிவாக இருக்கும், தெளிவே இல்லாமல் இருக்கும், சேறு சகதியாக இருக்கும், அதில் நம்மளால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. தண்ணியாக இருந்தால் கூட ஆஸ் கிளியர் ஆஸ் ஏ வாட்டர்னால் பார்த்தா கீழே என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம், மட்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்டு, புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்டு. ஓகேவா. ஆஸ் டேஃப்ட் ஆஸ் ஏ ப்ரஷ்னால் ரொம்ப சில்லியான திங்கு. ஆஸ் டேஃப்ட் ஆஸ் ஏ ப்ரஷ்னால் சில்லியான திங்ஸை வந்துட்டு பண்ணுறது தான் ஆஸ் டேஃப்ட் ஆஸ் ஏ ப்ரஷ். ஓகேவா. ஆஸ் ஃபிட் ஆஸ் ஏ ஃபிடில்னால் ஹெல்த்தியாக இருக்கிறது, ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. ஆஸ் ஃபிட் ஆஸ் ஏ ஃபிடில்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ஃபிட்டாக இருக்கிறது வந்துச்சுல. ஆஸ் ஃபிட் ஆஸ் ஏ ஃபிடில் அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. ஃபிட்டாக இருந்தாலே ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக இருப்போமா. ஆஸ் ஃபிட் ஆஸ் ஏ ஃபிடில். ஆஸ் ஹார்ட் ஆஸ் ஏ நெயில், ஆணி மாரி எந்த ஒரு எமோஷனே இல்லாமல் எமோஷன்லெஸ்ஸாக இருக்கிறது. டு ஹாவ் நோ ஃபீலிங்கே இல்லாமல் மரத்து போன மாரி நிற்கிறது தான் ஆஸ் ஹார்ட் ஆஸ் ஏ நெயில். இவ்வளோ திட்டுறேன் அப்படியே மரத்து போன மாரி நிற்கிறியடா, எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாரி திட்டுவாங்களே. ஆஸ் ஹார்ட் ஆஸ் ஏ நெயில்னால் எமோஷன்லெஸ்ஸாக இருக்கிறத டினோட் பண்ணுறது தான் ஆஸ் ஹார்ட் ஆஸ் ஏ நெயில். அப்புறம் ஆஸ் ஹை ஆஸ் ஏ கைட்டு, பட்டம் பறக்கிற அளவுக்கு நம்ம உயரமாக எப்போ இருப்போம். இன்டாக்சிகேட்டட் வித் ஆல்கஹால் லிக்கர்ஸ் கன்சப்ஷன் பண்ணும்போது. அப்புறம் ஹாப்பினஸ் எப்போ ஓவர்லோட் ஆகுதோ அப்போ வந்துட்டு அப்போ ஆல்கஹாலே இல்லாமல் அந்தளவுக்கு நம்ம ஆஸ் ஹை ஆஸ் ஏ கைட்டு டினோட் பண்ணுறது. இன்டாக்சிகேட்டட் வித் ஆல்கஹாலை கன்சப்ஷன் பண்ணி ஆஸ் ஹை ஆஸ் ஏ கைட்டு போகிற ஹைட்டுக்கு நம்ம வந்துட்டு ஒரு யுஃபோரியா, ஒரு பரவச நிலையை அடைகிறத டினோட் பண்ணக்கூடிய இடியம் தான் ஆஸ் ஹை ஆஸ் ஏ கைட்டு. ஆஸ் த க்ரோ ஃப்ளைஸ், ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். காக்காவே ரொம்ப தூரம் பறக்காது, குட்டி குட்டியாக எங்கெங்கெல்லாம் கிட்டையான ஒரு தூரமாக அதை மட்டும் தான் காக்காவே பறக்கும். ஆஸ் க்ரோ ஃப்ளைஸ்னால் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஆஸ் ஃபார் ட்ரபிள், ஏற்படும் ப்ராப்ளங்கள் ஆர் டிஃபிகல்ட்டிஸ். ஆக்ட் இன் ஏ வே தட் இஸ் லைக்லி டு இன்கர் ப்ராப்ளம்ஸ். ஆஸ்க் ஃபார் த ட்ரபிள்னால் ப்ராப்ளம்ஸை டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற இதை டினோட் பண்ணுறது தான் ஆஸ்க் ஃபார் த ட்ரபிள். ஆஸ் ஸ்லீப் அட் த வீல்னால் அட்டன்டிவாக இல்லாமல், கார் ஓட்டும் போது பைக் ஓட்டும் போது நம்ம அப்படியே தூங்கிட்டோம்னா, லாரி ஓட்டும் போது பஸ் ஓட்டும் போது தூங்கிட்டோம்னா, நம்ம பார்க்கக்கூடிய டியூட்டிஸில் நம்ம அட்டன்டிவாக இல்லாமல் கவனமே இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த மாரி ஒரு ஒர்க்கை டினோட் பண்ணுறது தான் அஸ்லீப் அட் த ஒர்க்கு. அஷ்யூம் ஏர்ஸ், காற்றுல இருக்கிற மாரி இருக்குமா. அஷ்யூம் ஏர்ஸ் அப்போனா நம்ம தான் பெரிய ஆள் மாரி இருக்கும். பிரிட்டன் சுப்பீரியாரிட்டி, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வேலை வாங்குறது. அஷ்யூம் ஏர்ஸ்.
ப்ரிட்டன் சுப்பீரியாரிட்டி. ஓகேவா. அட் ஏ லாஸ், அன்ஏபிள் டு டிசைடு. நம்ம லாஸில் இருக்கும்போது எதுவுமே நம்மளால் டிசைட் பண்ண முடியும், எதுவுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா. லாஸில் இருக்கும்போது கொஞ்ச நாள் நம்ம வந்துட்டு எதுவுமே டிசைடே பண்ண முடியாது. டிசைட் பண்ணால் அது எதுவுமே கரெக்டாகவும் இருக்காது. ஓகேவா. அட் ஏ லாஸ்னால் அனேபிள் டு டிசைடு. அட் ஏ ஸ்ட்ரெச், ஒரே ஸ்ட்ரெச்சாக ஓட்டிட்டு போயிட்டேன்னான்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் ஸ்ட்ரெச், ஒரே ஸ்ட்ரெச்சாக படித்தேன், ஒரே ஸ்ட்ரெச்சாக வண்டி ஓட்டினேன் அப்படின்னு சொல்கிறது அட் ஏ ஸ்ட்ரெச். கண்டினியூஸ்லி அட் எனி காஸ்ட், என்ன விலையானாலும் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் இதை நம்ம பண்ணி ஆகணும். என்ன விலையானாலும் இதை நம்ம வாங்கணும், என்ன விலையானாலும் இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்னா அட் எனி காஸ்ட்டு, எவ்வளோவா இருந்தாலும் சரி. ஓகேவா. எவ்வளோவா இருந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு வந்துட்டு இதை நீங்கள் கொடுத்துருங்க, என் பையனுக்கு இதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்லாம் கேட்பாங்க தெரியுமா. அதான் அட் எனி காஸ்ட்டு. அட் டேகர்ஸ் ட்ரான், ஒரு ஹாஸ்டிலிட்டியை வந்துட்டு டினோட் பண்ணுறது. டேகர்ஸ்னால் கத்தி, அட் டேகர்ஸ் ட்ரான்னா எனிமீஸ், ஹாஸ்டைல், விரோதமான ஒரு விஷயத்தை டினோட் பண்ணுறது தான் அட் டேகர்ஸ் ட்ரான். ஓகேவா. அட் ஈச் அதர்ஸ் த்ராட்ஸு, மாறி மாறி. அட் ஈச் அதர்ஸ் த்ராட்ஸ்னால் ஏன்டா தொண்டைகிளியே கத்துறீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆர்கியூயிங் ஆங்க்ரிலி, ரொம்ப டிபேட் ரொம்ப விக்ரஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஓகேவா. ஃபெரோஷியஸாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் டிபேட்டு. அதை வந்துட்டு அட் ஈச் அதர்ஸ் த்ராட்டு, ரொம்ப தொண்டை கிளியே கத்துறாங்க ரெண்டு பேரும், ரெண்டு சைட்லேருந்து கத்துனா ஆர்கியூயிங் ஆங்க்ரிலி. அந்தமாரி ஒரு விஷயத்தை டினோட் பண்ணக்கூடிய இடியம் தான் அட் ஈச் அதர்ஸ் த்ராட்டு. அட் லார்ஜ், கிரிமினல் எஸ்கேப்டு நாட் எட் கேப்சர்டு. அட் லார்ஜ்னால் கிரிமினலை தப்பிச்சிட்டா இன்னும் பிடிக்கல, கிரிமினலை பிடிக்கல, அது அப்படிங்கிற டினோட் பண்ணுறது தான் அட் லார்ஜ். ஓகேவா. அட் லாகர் ஹெட்ஸு, மண்டகனமாக பண்ணாதரா அப்படின்னு சொல்கிறோமா. ஒன் கான்ஃப்ளிக்ட் வித் சம்மன், மோதல். அட் லாகர் ஷெட்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் தான், தலகணத்துக்குன்னு பண்ணாது அட் லாகர் ஷெட்டு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ சண்டை வரும். இன் கான்ஃப்ளிக்ட் வித் சம்மன், யாரோடைய சண்டை போடுறது வந்து அட் லாகர் ஷெட்டுன்னு சொல்கிறாங்க. அட் லூசென்ஸு, லூசென்ஸாக இருந்தோம்னா அந்த சுச்சுவேஷன் எப்படின்னே நமக்கு வந்துட்டு தெரியாது. ஒரு கயிறை பிடிச்சி எங்கேயாச்சும் கிளைம்பிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை லேடர் எங்கேயாச்சும் போட்டு ஏறதா இருந்தாலும் சரி, ஒரு லூசன்ஸ் ரெண்டு பக்கமே வந்துட்டு எண்ட்ஸில் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்னே தெரியாது. அன்சர்டைன் சுச்சுவேஷன். ஓகேவா. அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்டு, அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்டுனா ஒரு மாதிரி குழப்பி விட்ட மாரி, டு பி பசில்டு, நாட் நோயிங் வாட் டு டூ, என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்டு. ஓகேவா. அட் ஒன்ஸ் விட்ஸ்ன்னா ஒருத்தவங்களோட சூழ்ச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் ஒன்ஸ் விட்ஸ் எண்டுனா ரொம்ப குழப்பி விட்ட மாதிரி இருக்கும். நாட் நோயிங் வாட் டு டூ, என்ன பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். அட் ரேண்டம், ரேண்டம்னா ரேண்டமாக இதை பார்த்தேன், ரேண்டமாக நடந்து போயிட்டுருக்கும் போது இந்த வண்டியை பார்த்தேன், ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான். நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது இதை நான் கேட்டேன்னு சொல்கிறது தான் ரேண்டம். அட் சீனா லாஸ், பர்ப்ளெக்ஸ்டு. அட் சீனா கன்ஃபியூஸ்டை டினோட் பண்ணுறது. அட் ஏ லாஸ், தொலைஞ்சு போன மாதிரி, கடலில் தொலைஞ்சு போன மாதிரி இருக்கும். பர்ப்ளெக்ஸ்னால் குழப்பமாக இருக்கிற டினோட் பண்ணுறது தான் அட் சி. அட் ஏ ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னா வித் லிட்டில் வார்னிங் ஆர் டைம் ஃபார் த ப்ரிப்பரேஷன். அட் த ஷார்ட் நோட்டீஸ்னால் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது, இப்போ ஸ்கூலில் நோட்டீஸ் கொடுப்பாங்க தெரியுமா, சர்க்குலர் கொடுப்பாங்க, நோட்டீஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா. ஒரு வித் லிட்டில் வார்னிங் ஆர் டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன், அந்த அவங்க சொல்கிறத நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதாவது எப்படி சொல்கிறது, அட் ஷார்ட் நோட்டீஸ்னால் இப்போ சாட்டர்டே ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸு, இந்தமாரி எல்லா சாட்டர்டேஸும் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியுமா. அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் ஃபார் ப்ரிப்பரேஷன் தான் ஷார்ட் நோட்டீஸ். அட் 6s and 7s இன் டிஸார்டர் ஆர் கன்ஃபியூஷன். 6s and 7s ஒன்று எல்லாமே 6ஸாக இருக்கணும், இல்லை எல்லாம் 7ஸாக இருக்கணும், ரெண்டுமே மாறி மாறி இருந்தால் நமக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருக்கும். அட் 6s and 7s. அட் ஸ்னெயில் ஸ்பேஸு, ஸ்னெயில்ஸ்னால் அத்தை ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடிய விஷயம் ஸ்னெயில் ஸ்பேஸு. சரியா. அட் சம்படிஸ் எக்ஸ்பென்ஸ், பெய்ட் ஃபார் பை சம்ஒன். அட் சம்படிஸ் எக்ஸ்பென்ஸு, நம்ம இப்போ எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னா மற்றவங்க நமக்கு செலவு பண்ணுறது. பெய்ட் ஃபார் பை சம்ஒன், இன்னொருத்தவங்க நமக்கு செலவு பண்ணாங்கன்னா அதான் அட் சம்படிஸ் எக்ஸ்பென்ஸ். நான் அவங்களுக்கு பண்ணேன், நான் இவங்களுக்கு பண்ணேன்னு சொல்கிறது தான் அட் சம்படிஸ் எக்ஸ்பென்ஸ். அட் ஸ்டேக்னால் டேஞ்சரில் இருக்கிறது அட் ஸ்டேக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டேக். அட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் ஹோல்டர், ஸ்டேக். அட் ஸ்டேக்குனால் ரொம்ப டேஞ்சராக இருக்கிறத டினோட் பண்ணுறது அட் ஸ்டேக்கு. அட் த ட்ராப் ஆஃப் த ஹேட் வித்தவுட் எனி ஹெசிடேஷன், எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல், ஹெசிடேஷன் மீன்ஸ் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடியவங்க தான் அட் த ட்ராப் ஆஃப் எ ஹேட். வித்தவுட் ஹேவிங் பிளான்டு, எந்த ஒரு பிளானும் இல்லாமல் இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு டாஸ்க்கை சொன்னால் அதை செஞ்சு முடிக்கிறவங்க டினோட் பண்ணுறது அட் த ட்ராப் ஆஃப் எ ஹேட்டு. ஓகேவா. அட் 11th ஹார்னால் லாஸ்ட் மினிட்டு.
லாஸ்ட் மினிட்டு 11th ஹவர். அட் த 11th ஹவர்னால் வெரி லாஸ்ட் மூமெண்ட்டு. எக்ஸாமுக்கு 10 மணிக்கு எக்ஸாம்னா 9:50 உள்ளே போகிறது, 9:55 உள்ளே போகிறது டினோட் பண்ணுறது அட் த 11th ஹவர். ஓகே. அட் த டாப் ஆஃப் யுவர் லங்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லவ்லி. டாப் ஆஃப் யுவர் லங்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லவ்லின்னா ஏதாச்சும் படம் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது விசில் அடிக்கும் தெரியுமா, அப்போல்லாம் லங்ஸோட உச்சத்துலேருந்து நமக்கு அந்த ஏர் வெளில வராதான் நம்ம விசிலோட சத்தம் எக்ஸ்ட்ரீம்லி லவுடாக இருக்கா, அதுதான் அட் த டாப் ஆஃப் யுவர் லங்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லவுட்லி. ஓகேவா. அட் வேரியன்ஸ் வித்து ஆப்போசிட்டாக இருக்குது. அட் வேரியன்ஸ் ஏன் மாறி மாறி இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது ஒன்று அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறது தான் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அட் வேரியன்ஸு. ஆவரேஜ் அவுட்னா டு ப்ரொடியூஸ் a result that is even and balanced when looked at over a period of time. நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு கடைசியாக மார்க் எவ்வளோ கேட்டால் ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஆவரேஜ் மார்க்னால் 50 அவுட் ஆஃப் 100க்கு 60 வாங்கியிருக்கிறது ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதுதான் ஆவரேஜ் அவுட். ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் பேலன்ஸ்டாக ஒரு ரிசல்ட் வந்துருக்குன்னா அதுதான் ஆவரேஜ்னு சொல்கிறாங்க. பேக்குன்னு சேடுன்னா ரெஸ்யூம் டியூட்டி. குதிரைக்கு மேலே வந்துட்டு ஒரு உட்காரத்துக்கு ஒரு போர்ஷன் லெதரில் தைச்சி வச்சுருப்பாங்கள்ல, அதுதான் சேடல்னு சொல்கிறது. திரும்பி நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வந்து திரும்பியும் குதிரை மேலே ஏறி போகிறோம் தெரியுமா, திரும்பியும் ரெஸ்யூம் டியூட்டிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு டினோட் பண்ணுறது தான் பேக் இந்த சேடல். பேக் மீ அப்படின்னா சப்போர்ட் மீன்னு அர்த்தம். சப்போர்ட்டு பேக் மீ எனக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா, பேக் மீனா சப்போர்ட்டு. பேக் அவுட் ஆஃப் வித்ட்ரா ஃப்ரம் த கமிட்மெண்ட்டு. ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து பேக் அடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா. நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வந்துடுறேன், நான் அந்த டைமுக்கு வந்துடுறேன், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக் அடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொன்னால் பேக் அவுட் ஆஃப்னா கமிட்மெண்ட்லேருந்து வித்ட்ரா ஃப்ரம் அண்ட் கமிட்மெண்ட்டு. பேக் சீட் டிரைவர்னா இன்டர்ஃபியரிங் இன் அஃபேர்ஸ் வித்தவுட் ஹேவிங் நாலேஜ். இந்த கார்கிட்ட இப்படி ஓட்டிருக்கலாம், அந்த கார்கிட்ட அப்படி ஓட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு பேக் சீட் டிரைவர்னால் பின்னாடி உட்காந்துக்கிட்டே டிரைவர் மாதிரி பேசுவாங்க, முன்னாடி ஓட்டாமல். ஓகேவா. அதை டினோட் பண்ணுறது தான் பேக் சீட் டிரைவர். இன்டர்ஃபியரிங் இன் அஃபேர்ஸ் வித்தவுட் ஹேவிங் நாலேஜ். ஓகேவா. பேக் சீட்டில் உட்காந்து டிரைவர் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் வண்டி ஓட்ட மாட்டாங்க. இந்த வண்டிக்கிட்ட எப்படி போயிருக்கலாம், இந்த டர்னிங்கில் எப்படி திரும்பியிருக்கலாம், இந்த இடத்துல ஸ்லோவாக போயிருக்கலாம், இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம்னு சொல்லிட்டு டிரைவருக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்காது பேக் சீட் டிரைவர். பேக் டு ஸ்கொயர் ஒன்னா அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேமில் 99 வரைக்கும் போயிட்டு திரும்பியும் 99, 97 பக்கம் போயிட்டு திரும்பியும் ஸ்னேக்கு நம்மளை போட்டோன்னே 1ஆம் நம்பருக்கு வருவோம் தெரியுமா, டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு வருவோம். அதான் டு ரிட்டன் டு த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வரது தான் திரும்பியும் பேக் டு த ஸ்கொயர் ஒன். ஓகேவா. பேக் டு த ட்ராயிங் போர்டுனா ஒரு விஷயம் நமக்கு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு, யூஸ்வல் டு இண்டிகேட் தட் an idea has been unsuccessful. திரும்பியும் நம்ம நியூ ஒன் மஸ்ட் பி டிவைஸ்டு, பிளான் இட் ஆல் ஓவர் அகைன். திரும்பியும் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறோம், பேக் டு த ட்ராயிங் போர்டு. அப்படின்னா ஒரு விஷயம் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, திரும்பியும் நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறோம் அப்படின்னு டினோட் பண்ணுறது தான் பேக் டு த ட்ராயிங் போர்டு. அப்புறம் பேட் பிளட்னா ஆங்க்ரி ஃபீலிங், ரொம்ப கோபமாக இருக்கிற ஃபீலிங்கு, இல் ஃபீலிங்கு, எனிமிட்டி, பகைமையை தூண்டுறது தான் பேட் பிளட்டு. ஓகே. பேட் ஹேட்ஸ்னால் பீப்புள் ஆஃப் பேட் கேரக்டர் தான் பேட் ஹேட்ஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்க. சில கேரக்டர்ஸ்லாம் நமக்கு செட்டே ஆகாத கேரக்டர்ஸு, ஒரு பேடான கேரக்டர்ஸை டினோட் பண்ணக்கூடியது தான் பேட் ஹேட்ஸு. பேக் அண்ட் பேகேஜ் வித் ஆல் அவர் பிலாங்கிங்ஸ். பேட் அண்ட் பேகேஜ்னால் நம்மளோட எல்லா பிலாங்கிங்ஸையும் சேர்க்கிறது தான் பேட் அண்ட் பேகேஜ். ஓகேவா. பேக் அப்புறம் பேகேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா ஊருக்கு போகும்போது அப்படிலாம் கேட்கும்போது நம்மளோட எல்லா பிலாங்கிங்ஸும் எடுத்துக்கிறது தான் பேக் அண்டு பேகேஜ். பிலாங்கிங்ஸ்னால் ஆக்சசரிஸு, பேக்ஸு, திங்ஸு, லக்கேஜஸ் எல்லாமே தான் பிலாங்கிங்ஸ்னு சொல்கிறது. பால் இஸ் இன் யுவர் கோர்ட்டு. பால் இப்போ நம்ம கோர்ட்டில் இருக்குன்னா அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா. வாலிபாலாக இருக்கட்டும், பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், டேபிள் டென்னிஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டுக்கு வரும்போது தானே நம்ம வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அவங்க கோர்ட்டில் இருக்கும்போது நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ பால் இஸ் இன் யுவர் கோர்ட்னா நம்மளோட டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபர்தர் ஆக்ஷன். பால் நம்ம கோர்ட்டுக்கு வரும்போது நம்மளோட ரெஸ்பான்சிபிள். அதுக்கப்புறம் அதை நம்ம அட்டாக் பண்ணுறதா இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதா அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிள். ஓகேவா. பனானா ஆயில்னால் நான்சென்சிக்கல் டாக்கு, ரொம்ப வாழைப்பழம் மாரி பேசுகிறாண்டா ஒன்றுமே பண்ணாமல் அப்படின்னு சொல்கிறோம்னா பனானா ஆயில்னால் நான்சென்சிக்கல் டாக்கு. பார்க் இஸ் ஒர்ஸ் தென் ஹிஸ் பைட்டு, அதாவது குலைக்கிறத பார்த்தாலே நமக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும். கடித்தா கூட அவ்வளோ பயம் இருக்காது, ஆனால் குலைக்கிறத பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்கும். த்ரெட் இஸ் வாஸ் தென் த ஆக்ஷன் டேக்கன் எடுக்கிறத விட, அதாவது என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதை விட மிரட்டுறதே ரொம்ப பயமாக இருக்கும். த்ரெட் இஸ் ஏ ஒர்ஸ் தென், அதான் பார்க் இஸ் ஒர்ஸ் தென் ஹிஸ் பைட்டு. குலைக்கிறத பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். ஓகேவா.
அப் த ராங் ட்ரீ. barking up the wrong tree-னா trying to do something in a way that is not work. அதாவது தப்பான இடத்துல நின்று குலைச்சிட்டு இருக்கிறது தான் barking up the wrong tree, trying to do something in a way that will not work. ஓகேவா? அப்படின்னா இப்போ பசிக்குதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட போய் ஒரு டாக் குலைச்சிட்டு இருந்ததுன்னா அதுக்கு ஃபுட்டு கிடைக்காது. வீட்டில் போயிட்டு குலைச்சாதான் அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும். ட்ரைங் டு டூ சம்திங் இன் ஏ வே தட் வில் நாட் ஒர்க்கு. ஒர்க் ஆகாத விஷயத்தை டினோட் பண்ணுறது தான் barking up the wrong tree. batten down the hatches. batten down the hatchesனா ஹேச்சஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஷிப்பில், அதாவது கப்பலில் மீனவர்கள்லாம் வந்துட்டு மீன் பிடிக்க போகும்போது மீனை பிடிச்சி ஒரு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவ்வளோ நேரம் அது தாங்கணும்னா ஐஸ்லாம் போட்டு தானே வைக்கணும். அப்போ வந்துட்டு இந்த ஷிப்பில் ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி கீழே எல்லா மீனையும் போட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு ஐஸால் கவர் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த டோர் பேர் தான் ஹேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேச்சஸ், பேட்டன் டவுன் த ஹேச்சஸ்னால் அது திறந்தே இருக்கும், மீன் பிடிக்க அதில் தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க மீன்லாம். பேட்டன் டவுன் த ஹேச்சஸ்னால் எப்போ அதை வந்து டவுன் பண்ணுவாங்கன்னா எப்போயாச்சும் காற்று அதிகமாக அடிக்கும் போது, இல்லாட்டி ஸ்ட்ராங் புயல் ஏதாச்சும் வரும்போது, மழை அதிகமாக பெய்யும் போது ஓஷன்ஸில், அப்போ தான் வந்து பேட்டன் டவுன் த ஹேச்சஸ் அதை மூடிட்டு அவங்க வந்துட்டு கரைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போயும் அது திறந்துட்டுருக்காது. அப்போ அது திறந்துட்டு இருக்கிறது அர்த்தமே, அப்போ மூடிட்டு சரி நம்ம கிளம்புறதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் பேட்டன் டவுன் த ஹேச்சஸ். ப்ரிப்பேர் ஃபார் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது. ஓகேவா? பி த டேப் ஹேண்ட் அட் சம்திங். டேப் ஹேண்ட் அட் சம்திங்னா ஸ்கில் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா. ஒரு ஏரியாவில் ரொம்ப ஸ்கில்லாக இருக்கிறதா பி ஏ டேப் ஹேண்ட் அட் சம்திங், ஸ்கில்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா. ஓகேவா? ஸ்கில்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா, ஒரு ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா டேப் ஹேண்டு. ஸ்கில்டான ஆள் தான் டேப் ஹேண்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? பி ஏ டெட் மீட், டு பி இன் ஏ சீரியஸ் ட்ரபிள். ரொம்ப ட்ரபிளில் இருக்கிறதா பி ஏ டெட் மீட்னா டு பி இன் ஏ சீரியஸ் ட்ரபிள், ரொம்ப ட்ரபிளில் இருக்கிறத டினோட் பண்ணுறதா பி ஏ டெட் மீட்டு. பி ஆல் 1 2, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாமல். பி ஆல் 1 2னா மேக் நோ டிஃப்ரென்ஸ், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பி ஆல் 1 2. பி அண்ட் ஓல்டு ஹேட்டு, அவுடேட்டடாக இருக்கிறது. கவுபாய்ஸ்லாம் பார்க்குறோம் தெரியுமா? பி அண்ட் ஓல்டு ஹேட்னா பி அவுடேட்டடை டினோட் பண்ணுறதா பி அண்ட் ஓல்டு ஹேட்டு. பி பிஹைண்ட் த டைம்ஸ், அதுவும் ஓல்டு ஃபேஷன் தான். ஓகேவா? பி பிஹைண்ட் த டைம்ஸு, அதாவது முன்னாடி நம்ம போடுற பெல்ட்ஸு தான் இப்போ நம்ம போடுற பூட் கட்டு. ஓகேவா? அதேமாதிரி பி பிஹைண்ட் த டைம்ஸ்னால் அது அப்படியே ஓல்டு ஃபேஷனை நியூ ஃபேஷனாக மாற்றி டெர்மினாலஜியை மாற்றிருக்காங்க. பி ஓல்ட் ஃபேஷன்டு. ஓகேவா? பி பார்ன் வித் ஏ சில்வர் ஸ்பூன் இந்த மவுத்து. பிறக்கும் போதே அவன் வெள்ளி கிண்ணத்தோடு பிறந்திருக்காண்டா, அப்படி வெள்ளி ஸ்பூனோட பிறந்திருக்காண்டானா ரிச் ஃபேமிலியில் பிறந்த சைல்டை தான் அப்படி சொல்லுவாங்க. பி பார்ன் வித் ஏ சில்வர் ஸ்பூன் இந்த மவுத்து. பி டவுன் வித்னா கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா சஃபர் பண்ணுறோம் கொஞ்சம். ஓகேவா? பி ஃபுல் ஆஃப் பீன்ஸ்னால் ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக இருக்கிறத பி ஃபுல் ஆஃப் பீன்ஸ். பி ஃபுல் ஆஃப் பீன்ஸ்னால் ஃபுல் ஆஃப் எனர்ஜியை டினோட் பண்ணுறது தான் ஃபுல் ஆஃப் பீன்ஸ். ஓகேவா? பி கிளாட் டு சி த பேக் ஆஃப்னா பி ஹாப்பி வென் பர்சன் லீவ்ஸ். ஒருத்தவங்க கிளம்பும் போது நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுற. பி கிளாட் டு சி த பேக் ஆஃப். ஒருத்தவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் ஆகி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறதாலும் சரி, அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதான் பி கிளாட் டு சி த பேக் ஆஃப். அப்புறம் பி கோயிங் பிளேசஸ் அப்படின்னா டேலண்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். எந்த இடத்துக்கு போனாலும் அவன் சக்ஸஸ் ஆகிடுவான், டேலண்ட் இருக்கு அவன்கிட்ட சக்ஸஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்கிறது பி கோயிங் பிளேசஸ். எந்த இடத்துக்கு போனாலும் டேலண்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? அப்புறம் பி இன் ஃபோர்ஸ், இன் ஏ கிரேட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அவர் நம்பர்ஸ். பி இன் ஃபோர்ஸ்னால் மொத்தம் இன் ஏ கிரேட் ஸ்ட்ரென்த் அவர் நம்பர்ஸை டினோட் பண்ணுறதா பி இன் ஃபோர்ஸ். ஓகேவா? பி இன் த ஏர்னா வென் அண்ட் எமோஷன் ஆர் ஐடியா இஸ் ஆன் எவ்ரி ஒன்ஸ் மைண்டு. பி இந்த ஏர்லேயே இருக்குது அந்த எமோஷன்ஸ் ஆர் ஐடியாஸ், எல்லாரோட மைண்ட்லேயும் அது இருக்குது அப்படின்னா பி இந்த ஏர். எல்லாரோட மைண்ட்லேயும் ஒரே மாதிரி தாட்ஸு இல்லை எல்லாரோட மைண்ட்லேயும் ஐடியாஸ் எமோஷன்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை பி இந்த ஏர்னால் எல்லாருக்கும் இதுதான் இருக்குது. ஸ்டில் டு பி செட்டில்டு அண்டர் கன்சிடரேஷன் அப்படின்னு டினோட் பண்ணுறதா பி இந்த ஏர்ன்னு சொல்கிறாங்க. எல்லார் மைண்ட்லேயும் ஏதோ எமோஷன்ஸு ஏதோ ஐடியாஸ்லாம் ஓடிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறதா பி இந்த ஏர். பி இந்த ரெட்னா கடனில் இருக்கிறது, டு பி இந்த லாஸ் ஆர் டெப்ட். பி இந்த ரெட்னா டு பி இந்த லாஸ் ஆர் டெப்ட் தான் கடனில் இருக்கிறத சொல்கிறாங்க. பி இன் டூ மைண்ட்ஸு, ரெண்டும் கட்டானாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அனேபிள் டு டிசைடே பண்ண முடியாது, அன்டிசைடாகவே இருக்கும் எப்போதுமே. பி இன் டூ மைண்ட்ஸ்னால் அனேபிள் டு டிசைடு.
பி லெஃப்ட் ஸ்ட்ராங்டு சிக்கி கொடுறது, மீன் முள்ளில் சிக்கிக்கும் தெரியுமா அதேமாரி. லாஸ்ட் பர்சன் ஒன் ஹூம் ப்ளேம் ஃபால்ஸ் ஆன் ஈவென்ச்சுவலி, லாஸ்ட் பர்சன் அவங்க தான் வந்துட்டு எல்லாத்துலேயும் மாட்டுவாங்க. ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. பி லெஃப்ட் ஸ்ட்ராங்னா சிக்கி கொள்வது, ஓடபிள்யூஎஸில் சொல்கிறது தான் ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க. டு பி த லாஸ்ட் பர்சன் ஒன் ஹூம் த ப்ளேம் ஃபால்ஸ் ஆன் ஈவென்ச்சுவலி, கடைசி பர்சன் இவங்க தான் எல்லா பழியும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பி ஆன் ஏ ஹை அலர்ட், எப்போதுமே வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், எந்த ஆக்ஷன் வந்தாலும் எந்த இது வந்தாலும் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி. பி ஆன் த ஹை அலர்ட்னா பி வாட்ச்ஃபுல் அண்ட் ரெடி டு டேக் ஆக்ஷன் ஓகேவா. பி ஆன் த ஏர்னா ப்ராட்காஸ்ட் ரேடியோ மூலயமா டெலிகாஸ்ட் ஆகிறது தான் பி ஆன் த ஏர். நியூஸ் இஸ் பி ஆன் த ஏர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்துட்டு ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு டினோட் பண்ணதா பி ஆன் த ஏர். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பி ஆன் ஏ ஹை அலர்ட், ஹை அலர்ட்டில் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும், என்ன நடந்தாலும் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இடியம் தான் பி ஆன் த ஹை அலர்ட். பி ஆன் த ஏர்னா அந்த நியூஸு ரேடியோவில் டெலிகாஸ்ட் ஆகிருக்குன்னு டினோட் பண்ணதா பி ஆன் த ஏர். பி ஆன் த ஸ்கொயர்னா டு ஆக்ட் ஸ்பீக் ஹானஸ்ட்லி, நடந்துக்கணும், பேசுகிறதும் நேர்மையாக பேசணும், ஹானஸ்ட்டாக பேசணும். பி ஆன் த ஸ்கொயர், ஸ்கொயர்னால் எப்படி, ஸ்கொயர்னால் பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லா சைடும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈவன் தான் ஸ்கொயர் ஓகேவா. அதேமாரி நம்மளும் எப்போதுமே ஹானஸ்ட்டாக பேசணும், ஹானஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணும் ஓகேவா. பி அவுட் ஆஃப் ஆர்டர், டிவைஸ் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் ஃபோன்லாம் பண்ணால் அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தெரியுமா. இல்லாட்டி ஏடிஎம் போய் பணம் எடுக்கும் போது பி அவுட் ஆஃப் ஆர்டர்னால் டிவைஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு டினோட் பண்ணதான் பி அவுட் ஆஃப் ஆர்டர். பி அண்டர் இல்யூஷன்ஸ், பி அண்டர் நோ இல்யூஷன்ஸ் கீழே இல்லாமல் எப்போது பி ஃபுல்லி அவேராக இருக்கிறது. டூ ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், இப்போது இருக்கிறதோட ப்ரெசண்ட் டைமில் அவேராக இருக்கிறது தான் பி அண்டர் நோ இல்யூஷன்ஸ், எப்போதும் அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் டினோட் பண்ணதா பி அண்டர் நோ இல்யூஷன்ஸ். பி அண்டர் சம்படிஸ் தம்ப், பி கண்ட்ரோல்டு பை சம்மன் கம்ப்ளீட்லி, அதாவது பி அண்டர் சம்படிஸ் தம்ப்னா ஒருத்தவனுக்கு கீழே நம்ம கண்ட்ரோல்டாகவே இருக்கிறது, மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இவன் இதை சொன்னால் தானே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே சில பேர், இவங்க சொன்னால் தான் நான் கேட்பேன், அவங்க சொன்னால் தான் கேட்பேன். பி கண்ட்ரோல்டு பை சம்மன் கம்ப்ளீட்லி சொல்கிறாங்களே, ஸோ அதை டினோட் பண்ணதா பி அண்டர் சம்படிஸ் தம்ப். பி வெட் பிஹைண்ட் த ஏர்ஸ், யங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது காதுக்கு பின்னாடி நமக்கு வேறுக்குமா, புது விஷயம் நம்ம பண்ணும்போது, இல்லாட்டி ஏதாச்சும் கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது கார்ட்டூன்ஸ்க்கெலாம் டக்குன்னு காதுக்கிட்ட ஒரு ட்ராப்பு கீழே டுவர்ட்ஸ் கிரவுண்டை ஃபேஸ் பண்ணியிருக்குமா, எதை டினோட் பண்ணணும்னா யங் அண்டு இன்எக்ஸ்பீரியன்ஸு, இவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே ஆகலை இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் பி வெட் பிஹைண்ட் த இயர்ஸ் ஓகேவா. 200 வரையும் இடியம்ஸ் பார்த்துருக்கோங்க கைஸ். வேறு நெக்ஸ்ட்டு அடுத்து 100, அடுத்து 201லேருந்து 300 இடியம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏதாச்சும் உங்களுக்கு பேசுகிறதுல ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாகவோ இல்லை இன்கன்வீனியன்ஸாகவோ ஏதாச்சும் ஃபீல் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை இப்படி சொல்லலாம் அதை அப்படி சொல்லலாம்னு சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினெட்லி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.